ஸ்கிரீன் வந்துட்டா? இல்லையே உஸ்தாத், போயிடுச்சு. போயிடுச்சா? என்ன செய்யுது? வரலையானோ? ஒண்ணுமே இல்லையே உஸ்தாத், பிளாங்கா இருக்கு. இப்பதான் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு உஸ்தாத். கடைசியா நாங்க பாடத்துல நிக்கிறோம். இறுதி பகுதிக்கு வந்து நினைக்கிறேன். ஆமா உஸ்தாத். எல்லாம் கொண்ட வகுப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فسبح بحمد ربك. استاذ فسبح بحمد ربك واستغفر إنه பாட சவுண்ட் வரணுமே. واستغفر 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 தா அல்ல, தா அல்ல, தே தே واستغفر வா. இந்த இந்த உச்சரிப்பு எப்படி வரணும்? கோயில். எப்படி வரணும்? தேவ். சொல்லி பாருங்க. தேவ் தேவ். واستغفر إنه தே 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 واستغفر. சொல்லி பாருங்க. واستغفر واستغفر பாத்துட்டீங்க. கா தேவ். சும்மா கா கோயில் சொல்லி பாருங்க. கா கோயில். غين அந்த கோயின் சொல்ல போக்குள்ள தொண்டையில ஒரு இடம் கொண்டு போயிட்டு டச் ஆகுதுன்னா தொண்டையும் நாக்கும். கோயின். அந்த டச் ஆகுற இடத்துல இருந்தால் தவ் என்ற அந்த இவ் என்றது டச் ஆகணும். அப்பதான் சரி. واستغفر 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 திருப்பி வாங்க. واستغفر தா அல்ல, தாக் 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 தாக்குண்டா பேல தாக் போக கூடாது. தே واستغ was yes தே واستغ واستغفر 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 அல்ல, தே தே واستغفر واستغفر واستغفر. இப்பதான் வந்து இப்பெல்லாம் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி ரெண்டு பிரச்சனை இது. ஒன்று வைண்ட சவுண்ட் வரல, இப்ப வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்துக்குது. ரெண்டாவது தேய மாத்துமா தெரியும். தேய மாத்தாம ஏண்டா கொயின் வல்லினமான எழுத்தே கோங்கிறது அடிப்பமா நான் உச்சரிக்கணும். அதுல அவங்களோட பிரச்சனை இல்லை. ஆனா அதற்காக வேண்டி கோவ வல்லினமா உச்சரிக்கணும், தடிப்பமா ஓதணுங்கிறதுக்காக வேண்டி தேய மாத்தக்கூடாது. அதுல واستغفر واستغفر என்று தேதான் நாங்க எடுக்கணும். திருப்பி واستغفر واستغفر. good good good. ஃபுல்லா ஓதுங்க முஸ்லிம். فسبح فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. إن شانئك هو الأبتر. அபுத்தர். ஆஹா, அபுத்தர் ரா வல்லினம். ஓகே, ராக்காக வேண்டி முன்னுக்காலைக்கு எடுத்து மாத்தப்படாது.
أبطل தேய ط தாக்குமா ت இங்க வல்லினமா உச்சரிக்கிறீங்க ராவையா தாவையா எதை உச்சரிக்கணும் براودم ஆ براودم வெரி குட் ராவத்தான் வல்லினமாக உச்சரிக்கணும் إن شانئك هو الأبتر குட் அபிதர் 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 أبتر إن شانئك هو الأبتر إن شانئك هو الأبتر இல்லை அபிதர் தே தே எந்த காரணங்களும் பார்த்தோம் தே டோர் அதாவது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன தே உச்சரிக்கிற நேரம் நாக்கு எங்க வைக்கணும் தே சொல்லி பாருங்க முன்னாடி இருக்கா சார் எங்க வைக்கணும் முன்னாடி முன்ன முன்னாடி முன்னத்துல அடிக்கணும் அந்த தே என்ற இடத்துல உச்சரிச்சுட்டு யோர் என்று சொல்ற நேரம் யோர்ன்னு சொல்லி பாருங்க நாக்கு எங்க வைக்கணும் யோர் உள்ள போயிரும் உள்ள போய்க்கணும் அப்ப தேயை உச்சரிச்சுட்டு அதுக்குள்ள போகணும் அபித்யார் تر أبتر أبتر إن شانئك هو الأبتر திருப்பி தா மாத்திரீங்களே معلش يا أستاذ அபுத்தர் அபுத்தர் அப்படி கஷ்டமாண்டா ஃபர்ஸ்ட் இப்படி செய்யும் தேயை உச்சரிச்சுட்டு நிப்பாட்டி ரா உச்சரிக்கும் ஏதாவது பாருங்க ஹூவல் அபுத்தர் 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 நிப்பாட்டி உச்சரிச்சு ஓதுமா أبتر أبتر தர் அல்ல தர்ங்கிறது இல்ல தர் தா தேர் தேர் தே تر تر தா அந்த ரா சொல்லும்போது அந்த தாவும் சேர்ந்து தப்பா போயிடும் மாடு எஸ் எஸ் அது எனக்கு விளங்குது அதுதான் சொல்றேன் ஆமா நீங்க தர்றண்டு சேர்க்க வேணாம் அதை பிரிங்க தே யோர் தே யோர் அதை பிரிங்க تر أبتر தே யோர் أبتر தே யோர் தே யோர் அதை பிரிச்சு கொள்ளும் அப்ப லேசி உங்களுக்கு تائر தே تائر தே வெயிட் 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 அப்படி நீட்டப்படாது தே யோர் اوكي அல்ல தே யோர் தே யோர் تائر تائر தே யோர் தே யோர் இப்ப ஜாயின் பண்ணுங்க தேர் தேயும் பாருங்க தே யோர் ரெண்டையும் ஜாயின் பண்ணா தர் அப்படி வருமா வாரது சரியா எப்படி இல்லனா சரியில்லை أبتر 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 بسم الله الرحمن الرحيم إن شانئك هو الأبتر மாறிட்டு சரி இப்போ உங்களுக்கு முதலாவது உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும் திருத்தி எடுக்கிற பொறுப்பு உங்களோட எப்படி திருத்தணும் ஸ்டார்டிங் என்றதுதான் ஸ்டார்ட் பண்ணணுமா உங்க ஆரம்ப அடிப்படை ஸ்டார்டிங் என்றுதான் ஸ்டார்ட் மூணாவது إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر
மாஷா அல்லாஹ். இப்ப சரியா ஸ்வாபுர் இங்க சரியா வந்து திருப்பி போதும் மாஷா அல்லாஹ். إلا الذين آمنوا وعملوا நடுங்க الصالحات. آمنوا وعملوا الصالحات. நிப்பாட்டுண்டா நிப்பாட்டணும். صالحات عما أصدر. إلا الذين آمنوا إلا الذين آمنوا وعملوا الصالحات. إلا الذين آمنوا وعملوا الصالحات فتواصوا بالحق فتواصوا بالصبر. Good. நாலாவது. حتى زرتم المقابر. مقابر. مقابر. حتى زرتم المقابر. Good. ஐந்தாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. திருப்பி போதுமா? أفلا يعلم إذا بعثر ما في القبور. ஆறாவது. إن ربهم بهم يومئذ hem அந்த ஹெம்ங்கிறது இப்ப இல்ல ஹிம் ஹி பி ஹிம் hem என்று மாறின இப்ப இல்ல. إن ربهم بهم பாருங்க ரப்பஹும் பிஹிம் ஹும் சவுண்ட் சரியா கிளியரா வரணும். ஹெம் ஹோம் அல்ல, ஹோம் ஹெம் அல்ல, ஹோம் எஸ் ஹி. அதே மாதிரி ஹூம் ஹோ அல்ல, ஹோம் அல்ல, ரப்ப ஹோம் அல்ல, ஹோ அல்ல, ஹூ. விளங்குதா பிரச்சனை? இதுல நீங்க ஹோ கொண்டு போறீங்க, ஹோ அல்ல ஹூ. இதுல ஹே அல்ல, ஹி. إن ربهم بهم يومئذ لخبير. யௌமஇ ஐன் உச்சரிக்கப்படுது. يومئذ لخبير. إن ربهم بهم يومئذ لخبير. Good. ஏழாவது. وحصل ما في الصدور. வழியில போதாது, சுவாதும் தடிப்பும் போதாது. وحصل ما في الصدور. நாக்க பின்னு கொண்டு போகணும். وحصل ما في الصدور. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் பிழைகள் அடையாளப்படுத்தப்பட்டு இது நிறைய விஷயங்கள் வந்திக்குது. இந்த இந்த ஸ்லோவில நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். இப்ப நான் உங்களோட ஸ்லோவை நான் ஒன்று சொல்லலை தெரியுமா? நீங்க இப்பதான் படிச்சு பழகி கொண்டு வாரீங்க. இது நீங்களாகவே அப்படி ஸ்பீட் ஆகிக்கொள்ளணும். கொஞ்சம் வேகத்தை கூட்டிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இல்ல வேகத்தை கூட்டி நான் ஓதுனா ரொம்ப பிழை விட ஆரம்பிக்கிறேன்னா அதான் நிதானமாவே ஓதுறேன்.
எனக்கு அதான் அந்த அது தெரியும் எனக்கு. அதான் நான் நான் உங்களை எப்போ சொல்லிக்கணுமே, நீங்க ஓதையெல்லாம் இப்ப இப்படி ஓதையெல்லாம் ஃபாஸ்டா தான் ஓதணும்னு சொல்லிக்கணுமே. நான் சொல்லல என்றால் அது தெரியும். அதான் நான் ஆமா சொல்றேன், உஸ்தாத். நீங்களாவே கூட்டுங்க. இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண உதாரணத்துக்கு பாருங்க, வஸ் ம். தக், இப்ப தக் தக் பஸ். தக், அதுக்கு ஒரு வஸ் தக். ஏன் நான் தக் அண்டு சொல்லி அந்த 2 எழுத்தை மட்டும் உச்சரிச்சு காட்டிட்டு பிறகு சொல்லுக்கு வந்த, அதுக்கு பின்னால வசனத்துக்கு வந்த ஏன்? அப்பதான் உங்களால திருத்த ம். முடியும். அதே முதல்ல நீங்களாகவே பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களோட வாய் அந்த அந்த பழக்கத்தை பிடிச்சுக்கொள்ளும். பழக்கத்தை சரி பிடிச்சுக்கொண்டா உஸ்தாத். என்ன நடக்கும்? எங்களால ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்ணிடலாம். எங்க அந்த 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 பழக்கத்துக்கு நாங்க பழகி கொள்றதுதான் நாங்க நினைக்கிற முக்கியமான வேலை திட்டம். அதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் நீங்க சரி. ஒர்க்க அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நாளன்னைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் உங்க கிளாஸ்ல போட்டு தர பார்க்கிறேன். அப்ப எங்களுக்கு அடுத்த சரி. பாடத்தை பார்க்க பெரும்பாலும் உங்களுக்கு வியாழன் நிக்கிற கிளாஸ புதனுக்கு எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும். நான் செட் பண்ணி தர பார்க்கிறேன். சரி. பட் நான் ஒர்க் செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.